ஜெய்பீம். ஓகே, லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வானம் கலைத்திருவிழா அதோட நோக்கத்தை வருஷம் சரியாக செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது 5வது வருடம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். அண்டு உங்களோட சப்போர்ட் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது, இது சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் தலித் வரலாற்று மாதத்தை இப்படி கலை இலக்கிய விழாவாக மாற்றி கொண்டாடணுன்ற எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தோடு சேர்ந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியிலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். அதோடு நீங்கள் சேர்ந்துருக்கிறப்போ இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் மாறுது இது. ஸோ அந்த வகையில் வானம் கலைத்திருவா வருடம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்ருக்கு. அண்டு இந்த வருடமும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வானம் கலைத்திருவாவில் பல நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா நிகழ்வுமே மக்களும் சரி, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி, 2 பேருமே ஒரு மிக முக்கியமான விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்டு இந்த வேர்ச்சொல் நிகழ்வில் என்னால் நேற்று மதிய வரைக்கும் தான் இருக்க முடிஞ்சது. முக்கியமான நிகழ்வில் என்னால் பார்க்க முடியல. ஸோ வேர்ச்சொல் நிகழ்வும் இதில் உரையாடிய விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு வரலாறை அறிந்து கொள்வது அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறது, அதை விமர்சனபூர்வமாக அணுகிறது, இப்போ பழமைக்கும் மரபுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷனாக மாற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் புதுசாக இதை தெரியாத வரவங்க எல்லாருக்குமே நம்ம அதை சொல்லணும். அது இப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு தான் யார் என்பதையும், தான் என்ன செய்ய போகிறேன், இல்லை என்ன செஞ்சிட்ருக்குறோம், எதை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்ற புரிதலை உண்டாக்கிட்டால் போதும் அப்படின்றது தான் நீலம் கல்ச்சர் சென்டரோட நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை இந்த வேர்ச்சொல் நிகழ்வு நிகழ்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த வேர்ச்சொல் நிகழ்வில் ND ராஜ்குமார் ஐயாவுக்கு விருது அளிக்கணும்னு எனக்கு சொன்னவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். வானம் ஃபெஸ்டிவலுடைய ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலில் அவருடைய பாடல் அவர் பாடினது அண்ட் அவரோட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த டைம் தான் அவரை நான் மீட் பண்ணேன். ஸோ அவரை பற்றி நான் கேட்டிருக்கிறப்போ வாசிக்கிறப்போ அவர் யாருக்கும் சரியாக கட்டுப்பட மாட்டார், ஒரு பிடியில் சிக்காதவர். ஸோ அவரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல்லாம் ஃபஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ சொன்னாங்க. ஏன்னா அவருடைய போக்கில் அவர் அப்படியே பயணப்படுவார், ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவர் யாரோடும் இணைஞ்சியும் இருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கவிதைகளை வாசிக்கிற கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஸோ அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ அதோட மொழி, அதுக்கப்புறம் அவருடைய நிலப்பரப்பு, அப்புறம் அவர் பேசுகிற அந்த தன்மை ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போது நான் ஸ்டாலின் அண்ணன்கிட்ட தான் நான் பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க இவங்களாமே அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. லைக் அவர் இந்த மாதிரி அவருடைய மொழி இப்படி இருக்கும், ஸோ அவர் இப்படி எழுதுவார் பேசுவார் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. அப்புறம் அந்த டைமில் தான் அந்த எட்கர் கஸ்டனுடைய அதுக்கப்புறம் வாசிக்கிறப்போ குறிப்பாக மலையாள பகுதி ஒட்டி இருக்கிற நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற பறையர்கள்கிட்ட, இல்லை இப்போ தலித்துகள் சொல்லப்படுற பல இனக்குழுக்கள்கிட்ட இருந்த மாந்திரிக தன்மையை பற்றி அவர் எழுதியிருந்தார். எட்கர் கட்சன் எழுதியிருந்தார். குறிப்பாக நாகர்கோவில் ஒட்டி அப்புறம் இல்லைன்னா மிகப்பெரிய கலவரம் கூட நிகழ்ந்திருக்கு. ஒரு பெரிய கிராமத்தையே எரிச்சிருக்கிறாங்க. மாந்திரிகம் பண்ணி நாயர் குழந்தைகளை தூக்கிட்டு அவங்க அது மூலமாக மாந்திரிகத்தன்மை பயங்கரமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கலவரம் நிகழ்ந்திருக்கு. கலவரத்தில் ஒரு பெரிய கிராமமே எரிச்சிருக்காங்க. ஸோ அது படிக்கிறப்போ எனக்கு ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ அதனையொட்டி இப்போ அந்த மாந்திரிக தன்மை இதையொட்டி ஒரு எழுதுறது கூட என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது ஒரு மரபுவழி தொடர்ச்சியாக கூட என்னால் ஒரு கண்டினியூவாக கூட என்னால் அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு இந்த விருதை அளிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் நீலம் கல்ச்சர் சென்டருக்கு பயங்கர சந்தோஷம். அண்ட் இதை முன்மொழிந்தவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த மேடையில் கௌரவிச்சது அண்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் இந்த விருதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அண்ட் உங்களோட குடும்பத்தோடு இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.
அண்ட் தேங்க்யூ பிரதர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளே ஃபெஸ்டிவல் இருக்குது. இந்த ப்ளே ஃபெஸ்டிவல் நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு வனம் ஃபெஸ்டிவல் ஓரளவுக்கு கிராண்டியராக நடந்து முடிஞ்சுது அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகலாம். அண்டு நெக்ஸ்ட் இயரும் இன்னும் நிறைய பிளான்கள் இருக்குது. இதை எப்படி மாற்றி பண்ணலாம், ஒரு எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தோழர்கள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பண்ணலாம், இல்லை ஒரு மாதம் முழுக்க பண்ணலாம், இல்லை பல இடங்களில் இதை வந்து பண்ணலாம், பல மாவட்டங்களில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான எண்ணங்களும் திட்டங்களும் இருக்குது. அதை நோக்கி நம்ம நிச்சயமாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். அதுக்கான மன வலிமையும் அதே நேரத்தில் பொருளாதார வலிமையும் நமக்கு வந்து கிடைக்கிறப்போ இது இன்னும் வந்து பெரிய லெவலில் பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஆர்லம் ஃபெஸ்டிவல் மாதிரி சென்னையிலையும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்ணோம். அது ஸோ இதில் வந்து நம்ம மியூசிக்கை மிஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இயர் மியூசிக்கை உள்ளே கொண்டு வந்தோன்னு நான் நினைக்கிறேன் வானம் ஃபெஸ்டிவலில். ஸோ அப்புறம் வந்து பாபா அம்பேத்கருடைய பிறந்தநாளையும் கொண்டாடுறது இல்லை. ஸோ எல்லாருமே வந்து மாலை போடுறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுனால எனக்கு சரி அதை நம்ம பண்ணோமா அப்படின்னு யோசிச்சு அப்படி இருக்கிறப்போ சரி பாபா அம்பேத்கரோட ஃபெஸ்டிவல் அதை பிறந்தநாளை கொண்டாடுறது மூலமாக கூட ஒரு நிகழ்வு பெரிய நிகழ்வாக நம்ம நிகழ்த்த முடியும் அப்படின்னு தோணுது. அடுத்த வருடம் நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வானம் ஃபெஸ்டிவலை இன்னும் கிராண்டராக கொண்டாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு தோழர்கள், நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை இல்லை உங்களுடைய விமர்சனங்களை நிச்சயமாக எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட சேர்ந்து விரும்புகிறது தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நீங்களும் யாரும் இல்லை, இப்போ ஒரு வருஷம் நடக்கிறப்போ சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லைல்ல, நீங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நீளமில் பங்கு பெற ஒரு ஆளாக மாறி இருக்கிறீங்க. நீளம் நிகழ்வுக்கு வர்றது கூட இன்றைக்கி ஒரு அரசியல் நடவடிக்கையாக மாறி இருக்கு இன்றைக்கி. ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து எப்படின்னா ஒரு இயக்குனர், திரைப்பட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாயல் உள்ளவர், அவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது அப்படின்னு கூட யோசித்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எழுதினாங்க. ரஞ்சித் ரசிகர்கள் கூட்டம்லாம் எழுதினாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ரசிகர்கள் கூட்டம் இப்போ மாறி ஒரு அமைப்பாக மாறி இருக்குது. இப்போ நீலம் அமைப்பு, நீலம் மூமெண்ட் அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ நீலம் மூமெண்ட், நீலம் அமைப்புன்னு இருக்கிறப்போ நீலம் கூட்டத்துக்கு வரவங்க கூட ரொம்ப முக்கியமான ஆட்களாக இன்றைக்கி வந்து மாறி இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. இங்கே உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் நீலம் அமைப்போடு எப்படி சேர்றது, நீலம் இந்த குழுவோடு எப்படி இணைஞ்சு வேலை செய்கிறது, நம்ம எப்படி வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அண்டு இது இன்னும் எப்படி பரவலாக மாற்றப்படலாம் அப்படின்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த யோசனையின் அடிப்படையில் தான் சரி நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பேசிகிட்ருக்குறோம். நம்ம பேசுகிறதுக்கு வலைதளங்களில் இல்லை பொது இடங்களில் இல்லை பொது அமைப்புகளில் இருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள், விமர்சனங்களை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை நேரிடுது அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பொதுவாக என்மேல் வைக்கப்படுற விமர்சனமும் சரி, இப்போ நீலம் அமைப்பு அது மேலே வைக்கிற விமர்சனமும் சரி, பொதுவாக அம்பேத்கரிஸ்டுகள் தனித்து செயல்படுகிற அம்பேத்கரிஸ்டுகள் மேலே விமர்சனம் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நோக்கி வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பீக் அப்படின்னு நான் எனக்கு தோணுது. இந்த இடத்த நம்ம வந்து சரியாக கையாளுறது ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அப்படி எப்படி இதை சரியாக கையாளுறது அப்படின்னா, இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் கல்ச்சுரல் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் நீலம் கல்ச்சர் சென்டர்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன், வேறு ஏதோ ஒரு அமைப்புன்னு கூட நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். ஏன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை பதத்தை இல்லை வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். கல்ச்சருக்கும் நமக்கும் இல்லை நம்ம இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு அப்படின்னு விரும்புகிற மக்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது. பொதுவாகவே கல்ச்சர் அப்படின்றது என்னவா இங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எப்படின்னா பௌத்த இந்தியா, பாபா அம்பேத்கர் இதை அப்படி பார்க்குறாரு. பௌத்த இந்தியா, பார்ப்பன இந்தியா அண்டு இந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக அவர் வந்து பார்க்குறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா பௌத்த இந்தியாவுக்கு, அதாவது என்னென்னா பார்ப்பன இந்தியா, பௌத்த இந்தியா, இந்து இந்தியா. அப்போ பார்ப்பன இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு இந்தியான்றது அது வந்து அயோத்தாசர் பண்டிதர் வந்து தம்ம இந்தியா, தம்மம் சொல்கிறாரு, இந்திர தேசம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி தம்மத்தை வழிகொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தாசர் பண்டிதர் வந்து சொல்கிறாரு. ஸோ அயோத்தாசர் பண்டிதர் மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா மரபு, அந்த மரபுக்கு வந்து ஒரு பவர் இருந்தது. ஸோ அதை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கினவங்க அவங்க கொண்டு வந்த அந்த கீழ்மேல் என்ற ஒரு தத்துவத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு
தொடர்ச்சி நிகழ்துன்னு சொல்கிறாரு. ஸோ பாபா அம்பேத்கர் அதிலிருந்து தொடர்ந்து ஒரு பார்ப்பன இந்தியாவிலிருந்து பௌத்த இந்தியா உருவாச்சு, அதை எதிர்த்து பௌத்த இந்தியா உருவாச்சு. பௌத்த இந்தியாவிலிருந்து அதை உடைச்சி பல சமயங்கள் மதங்கள் இங்கே வந்து உருவாச்சு. அதோட ஒட்டுமொத்த ஒரு 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 அமைப்பாக வந்து கடைசியில் வந்து இந்து இந்தியா உருவாது. அது இந்து இந்தியா கூட எங்கேருந்து வருதுன்னா வந்து கிட்டத்தட்ட இவர் பிரிட்டிஷோடைய வருகைக்கு பிறகு தான் இதை வந்து கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட மனங்கள், யோசனைகள் இருந்ததா பாபா அம்பேத்கர் சொல்கிறாரு. இதை வந்து கடைசியாக கன்சாலிடேட் பண்ணி இந்து இந்தியா கிட்ட, அதாவது இப்போ இருக்கிற இந்து இந்தியா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இந்து இந்தியா என்பது இந்துத்துவம், இப்போ இங்கே இருக்கிற இவங்க பேசுகிற அந்த கருத்துக்கு அது பெரிய பயங்கரமான ஒரு வலிமையை உண்டாக்குச்சு. ஆனால் அந்த இந்து இந்தியாவில் இருக்கிறவர்கள் குறிப்பாக ஒரே மரபை உடையவர்களாக இருக்கிறாங்களா கிடையாது, ஒரே பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்களா கிடையாது, ஒரே சடங்குக்கு சம்பிரதாயப்பட்டவர்களாலாம் கிடையாது. எல்லாருமே வேறு வேறுபட்ட தன்மையில் இருந்து ஒரே அடக்கமாக எல்லாருமே கன்சோலேட் பண்ணி இது இந்து இந்தியாவாக மாற்றி இன்னைக்கு வந்து இதை மாற்றிருக்காங்க. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு யாராவது முயற்சித்தாங்களா அப்படின்னா இதை யாராலையும் கை வைக்கவே முடியாத ஒரு இடத்துல வந்து இது மாற்றி விட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ நேரு கூட சோசியலிச இந்தியாவை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு, இந்திய சுதந்திர போராட்டம் முடிஞ்சு ஆட்சி வந்ததுக்கு பிறகு. பட் ஆனால் நேரு அந்த சோசியலிச இந்தியாவை எதன் மீது கட்ட விரும்புகிறாருன்னா வர்க்கம் அண்ட் வந்து வர்க்கத்தின் மூலமாக பொருளாதார உதவி அண்ட் நவீனத்தின் மூலமாக இது வந்து கட்டமைக்க முடியும் நம்புறாரு. பட் ஆனால் நவீனமும் வர்க்கமும் பிரேக் பண்ணுற இடம், உடஞ்சி போகிற இடம் எதுன்னா வந்து இங்கே ஜாதி இந்தியா, இந்து இந்தியா. அந்த இந்து இந்தியாவை பற்றி அவர் கவலைப்படாமல் போயிடுறாரு நேரு வந்து பாபா அம்பேத்கருக்கும் நேருக்கும் உள்ள வேறுபாடுங்குது. ஆனால் அதே நேரத்தில் காந்தி என்ன பண்ணுறாருன்னா வந்து இப்போ நேருவாது சோசியலிச இந்தியா உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு நேரு. அவர் வர்க்க ரீதியாகவும் நவீனமாகவும் இந்தியாவை மாற்ற முடியும்னு நினைக்கிறாரு. இங்கே இருக்கிற ஜாதி அமைப்பையும் இந்து அமைப்பையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு நம்புறாரு. பட் ஆனால் காந்தி என்ன பண்ணுறாருன்னா ராமராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான ஒரு யோசனையை முன்வைக்கிறாரு. வர்ணாசிரமம் வந்து தேவைன்னு சொல்கிறாரு. 4 அடுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம் சொல்கிறாரு. ஆனால் காந்தி ரொம்ப பிற்போக்காக என்ன யோசிக்கிறாருன்னா அவர் வந்து சாதி அடிப்படையில் ஜாதி பிரிவு இருந்தது அப்படின்றதே நம்புறாரு அவர். இது ரொம்ப மோசமான ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் பாபா அம்பேத்கர் சொல்கிறாரு காந்தியின் கனவு என்பது இருண்ட வாழ்க்கையை நோக்கி அப்படின்னு சொல்கிறாரு. காந்தியின் கனவு என்பது இருண்ட வாழ்க்கையை நோக்கி, ஆனால் வந்து எங்களுடைய கனவு என்பது நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஸோ தலித்களுடைய கனவு அப்படின்பது வந்து நவீனத்தை நோக்கி. நவீனம் என்பது என்னென்னா இங்கே இருக்கிற ஏற்கனவே இப்போ காந்தி எதன் பொருட்டு வந்து ஒரு ராமராஜ்யம் வேணும்னு சொன்னார்னா இங்கே இருக்கிற இந்து மதம் இல்லை பார்ப்பனிய தன்மை என்பது உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த மனு தர்மத்தை, இந்த சாஸ்திரத்தை, வர்ணாசிரம கோட்பாடை உள்ளடக்கிய ஒரு இந்தியாவை உருவாக்க அவர் வந்து விரும்பியிருக்காரு. இது வந்து சீர்திருத்த இந்துன்னு கூட நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ சீர்திருத்த இப்போ நேற்று கூட நம்ம பேசுகிறப்போ வந்து இந்த கடல் தாண்டி போவதற்காக சில விஷயங்களை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு டிஸ்கஷனில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவர்கள் சீர்திருத்த தயாராக இருந்தார்கள் தங்களுடைய தேவையை பொருட்டு. ஸோ கிட்டத்தட்ட காந்தி அவர்கள் சீர்திருத்த இந்துவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைச்சார். அவர் வந்து முற்றிலுமாக மக்களை இதனுடைய விருப்பங்கள் இருந்தோ இதோட நம்பிக்கைகள் இருந்தோ வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முற்படவே இல்லை. அண்டு நேரு என்ன சொன்னார்னா குறிப்பாக நேரோட நோக்கம் நவீனத்தை நோக்கி நகரணும்னு சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிற அடிப்படைவாதத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தத்துவம் அவர்கிட்ட இல்லாமல் போச்சு. ஆனால் பாபா அம்பேத்கர் மட்டும்தான் இந்த அடிப்படைவாதத்தை நொறுக்கக்கூடிய, அதோட இந்த சுதந்திர இந்தியாவை சமத்துவத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய தத்துவத்தை அவர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுதான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவர் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த 3 வேறுபாடு இருக்குல்ல, இருண்ட காலத்தை நோக்கி நகரக்கூடிய தத்துவத்திலேருந்து நம்ம வெளியேறிட்டோம். அண்டு அடிப்படைவாதத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தத்துவத்திலேருந்து விலகி நம்ம எதை நோக்கி போகணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ரவிதாஸுடைய கவிதையை போல தான் ஒரு பேகம்புரான்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு துயரற்ற ஒரு நகரத்தை நோக்கி நம்ம வந்து போக வேண்டிய தேவை நமக்கு இருக்குல்ல. நம்ம இன்னும் வந்து எத்தனை காலத்துக்கு
நம்ம இன்னும் எத்தனை இப்போ எத்தனை வருடங்களுக்கு நம்ம இதையே தொடர்ந்து வந்து நமக்கு வந்து துயரம் இருக்குது, நம்மளோட பிரச்சனை இருக்குது, நம்ம ஏன் வந்து இதிலிருந்து நம்ம வந்து வெளியேறதே இல்லை, நமக்கு வந்து இப்படி நம்ம தனித்து நிற்கணும், இப்படி நிற்கணும், அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல. இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்கனவே பல மூமெண்ட்டுகள் நடந்திருக்கீங்க, பல மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தம்ம காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. தம்ம காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ப்பனியத்திலேருந்து பௌத்தம், அதுலேருந்து வெளியே பௌத்தம் வந்திருக்கு, பௌத்தத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த இந்தியான்னு சொல்லிட்டு இவ்வளோ காலகட்டத்திற்கு நான் தலித் அண்ட் தலித்ஸ் 2 பேரத்துலேருந்து பல அறிஞர்கள் உருவாயிருக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக பல வடிவங்களில் போராடி இருக்காங்க. பல வடிவங்களில் இங்கே வந்து போராட்டம் நடந்து கொண்டே இருந்திருக்கு. ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னா சீர்திருத்தத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறோம். இன்னொரு இடத்துல அப்படியே முற்றிலும் இதை வந்து உடைச்சு போகிற ஒரு இடம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை நோக்கி நம்ம நகரவே இல்லை. அதுதான் பாபா அம்பேத்கர் வந்து பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறார். ஏற்கனவே பார்ப்பனத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்து ஒட்டுமொத்த மரபுகளையும் உடைச்சு ஒரு பௌத்தம் அப்படின்ற கல்ச்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதை நோக்கி நம்ம நகர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருடைய வாழுங்காலத்தில் நமக்கு ஒரு முடிவு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கல்ச்சர் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த கல்ச்சர் இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த கல்ச்சர் என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட ரவிதாசோட கவிதைகள் போல பேகம்புரா அப்படின்ற ஒரு துயரம் இல்லாத ஒரு நகரத்தை நோக்கி, அங்க வந்து ஈக்குவாலிட்டி வந்து நீ வேற நான் வேற கிடையாது, ஒன்னு இல்லை ரெண்டு, அங்க ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லைன்னு சொல்றாரு அவர் கவிஞர். அந்த கவிஞர் அங்க எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு உணவும் கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும், நீ சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு வந்து எதுனா எதுவுமே சொந்தம்னு ஒன்று இருக்காது அங்கே. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு நீ தேவையுள்ள ஒரு பொருளாதாரம் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பயங்கரமான கனவு இல்லை அது. அந்த கனவை ஏன் அவரால் வந்து இப்போ இப்படி ஒரு 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 இந்தியாவில் இருந்து கொண்டு ரவிதாசன் ஒரு கவிஞர் வந்து அப்படி ஒரு கனவை காண வேண்டிய நோக்கம் என்ன? ஸோ நம்ம அந்த துயரற்ற நகரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னு அயோத்திதாசர் பண்டிதர் சொல்கிறார். ஸோ இதுதான் அந்த மரபு, இதுதான் அந்த கல்ச்சர். ஸோ அந்த கல்ச்சர் அப்படின்றது என்னன்னா, அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒரு 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 இங்கே இருக்கிற அந்த மேல் அப்படின்னு கீழ் அப்படின்ற படிநிலையை எதிர்த்து பேசுறது தான் ரொம்ப 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 அடிப்படையான ஒரு கல்ச்சர் அப்படின்றதே வந்து இந்த எதிர்ப்புணர்வு தான். இங்கே இருக்கிற சாதி மனநிலைக்கு எதிராக நிற்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த கல்ச்சர் நம்ம வளர்த்துருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் அதனால தான் நான் நீலம் கல்ச்சர் சென்டர். ஸோ அந்த கல்ச்சர் வாழ்வின் அடிப்படையில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம அப்படி வாழ்ந்துருக்கிறோம். நம்முடைய சடங்குகளில் அது இருந்திருக்கு, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்திருக்கு, நம்முடைய வேலை திட்டங்கள் அப்படி இருந்திருக்கு, நம்முடைய வாழ்க்கை அனுபவம் முழுக்க வந்து அந்த ஈக்குவலிட்டியோடு வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்வு அனுபவம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம இழந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த இழந்ததை மீட்டெடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருப்பி அது மாதிரியான அந்த எல்லா வடிவங்களையும் வந்து உருவாக்கி அந்த வடிவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வடிவங்கள் இப்போ நம்முடைய அடிப்படை கல்ச்சரான மேல்கீழ் அந்த 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 நிலையை ஒதுக்கிட்டு இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு சமதர்மத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பல வடிவங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த வடிவங்களை பயன்படுத்துகிறப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா, இங்கே இந்தியா என்னவா இருக்குது, இப்போ இப்படி பேசுகிறப்ப தான் ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. ஸோ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம், எதை நோக்கி நம்ம பேச போகிறோம், யாராக இருந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்றப்போ வந்து இங்கே எதை நோக்கி பேச போகிறோம்னா நிச்சயமாக பார்ப்பனியத்தை நோக்கி நம்ம பேச போகிறோம். பார்ப்பனியம் தான் இங்கே வந்து மேல்கீழ்ன்ற ஒரு நிலையை நம்மக்கிட்ட உருவாக்கியிருக்கு. ஒரு மனுஷன் கீழே ஒரு மனுஷன் மேலேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக கல்ச்சர்லாம் நம்மக்கிட்ட வந்து புகுத்திருக்கு. ஸோ அந்த கல்ச்சரை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, பார்ப்பனியத்தால் வசப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம பேச போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்ப்பனியத்தால் வசப்பட்ட மக்கள் யாரு? பார்ப்பனியத்தால் வசப்பட்ட மக்கள் யாருன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. இதில் இடைநிலை சாதிகளுடைய பெரிய பங்கு இருக்கு, அண்டு தலித்துகளுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அப்போ தலித்துகள் அண்டு இடைநிலை சாதிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்பனிய வசப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பார்ப்பனிய வசம் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய சாதி பெருமிதவாதம், அந்த சாதி பெருமிதவாதத்திலிருந்து நீ மேலே நான் கீழே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணத்தால் கிட்டத்தட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? கிட்டத்தட்ட எல்லாருமே அதில் ரூட்டடான ஒரு ஆட்களாக நம்ம இருக்கிறோம். இந்த பார்ப்பனிய வசத்தால் ரூட்டடான இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனையை அப்போ நம்ம என்ன பண்ண, பல விதங்களில் பல பேர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி.
ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த 10 ஆண்டுகளுக்கான பிரச்சனை இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கான பிரச்சனை. பல நூற்றாண்டில் பல பேர் பேசியிருக்காங்க, பல பேர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாம் இந்த மூமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்றப்போ எல்லாத்தையும் பற்றியும் கேள்வி கேட்குறோம். யாரை கேள்வி கேட்குறோன்னா, இங்கே பார்ப்பனிய தன்மை அண்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்பனாக இருக்கிற அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், அவர் எது இங்கே புனிதம், எது கிளாசிக் வடிவம் சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுற அது எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற சாதி அமைப்பை பற்றி கேள்வி கேட்குறோம். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்கிற சாதி அமைப்பை பற்றியும் கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன மாறுதுன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்ட் கம்யூனிட்டி இருக்குல்ல, இடைநிலை சாதிகள் இருக்குல்ல, இப்போ நம்ம கேள்வி கேட்குறப்போ வந்து உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நான் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து பேசலையா, நான் உனக்காக போராடலையா, நான் இது வரைக்கும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலையா, நான் உன் கூட நின்னதே இல்லையா, நீ வந்து என்னை எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே, நீ வந்து கேள்வி கேட்குறேன்னா நீ சரியா, உன் கேஸ்டில் கொடுத்தா நீ தான் வந்து ஜாதி பார்க்குற, உனக்குள்ளே தான் ஜாதி பிரிவினைவாதம் இருக்குது, நீ வந்து உன்னோட பின்னாடி இருக்கிற ஜாதியை வந்து ஒடுக்கலையா, இது 2வது கேள்வி. 3வது வந்து நீ வந்து கேள்வி கேட்குறதுனால நீ என்னவா இருக்கிற, நீயே ஒரு ஜாதியாக இருக்கிற, நீ ஒரு சாதி மனநிலையோடு இருக்கிற, நீ ஒரு ஜாதியாக பிரிஞ்சிருக்கிற, உன்னுடைய சாதி இதிலிருந்து தான் நீ எல்லாத்தையும் பார்க்குற. ஸோ இப்படி வந்து கேட்குறப்போ என்ன இங்கே நடக்குதுன்னா, இப்போ கேள்வி கேட்குறது பிரச்சனையா, இல்லை வந்து இங்கே இருக்கிற ஒரு இன்இக்வாலிட்டியை எதிர்த்து வந்து களம் காண்றது பிரச்சனையா அப்படின்ற இடத்துல இருந்து, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நகருது. அப்படின்றது எல்லாரும்னா எப்படி, எந்த தர்மத்தின் அடிப்படை, எந்த தம்மத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று வேலை செய்ய போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இங்கே இருக்குது. அப்படின்றப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ உங்களுடைய தத்துவங்கள் இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்னு வச்சிங்களேன். இப்போது இங்கே பார்ப்பனியத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்தது. அப்போது நீதி கட்சி தோன்றுச்சு. நீதி கட்சி தோன்றப்போ நீதி கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தவங்க, செயற்குழு உறுப்பினராக இருந்தாலும் பல சமூகத்தை சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் எம்சி ராஜா ஏன் சண்டை போட்டு வெளியே வரணும்? ஏன் திரும்பி சண்டை போட்டு வந்த எம்சி ராஜா நீங்கள் ஏன் கூப்பிட்டு சேர்த்துக்கவே இல்லை? ஒரு முக்கியமான கேள்வி. சரி, எம்சி ராஜா சண்டை போட்டு வெளியே வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏன் தலித் அமைப்புகள்கிட்ட தனி கட்சிகள் தேவைப்பட்டது? இப்போ சமூக நீதி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட சமூக நீதி என்பது சாதி நீதியா இல்லை சமூக நீதியா? அது பல சாதிகளுக்கான பங்கீட்டு முறையை வந்து சரி பண்ணுறது தான் சமூக நீதியான்னு நான் கேட்குறேன். பல சாதி முறைகள், இங்கே பல சாதி சமூகங்கள் இருக்குது, அந்த பல சாதி சமூகங்களுக்கான ஒரு ஈக்குவல் ஷேரை பிரித்து கொடுக்குறது தான் சமூக நீதியா, இல்லை அடிப்படையில் சாதியை ஒழிக்கிறது சமூக நீதியா? இன்னைக்கு எங்கே வந்து நின்று இருக்கிறோன்னா, சமூக நீதி என்பது கிட்டத்தட்ட சாதி பங்கீடு மாதிரி தன்னை சாதிக்கான பலத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்னேற்பாடு திட்டமாக மாறி போயிருக்கு இங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஸோ இவ்வளோ காலம் வந்து இங்கே கல்ச்சுரலாக நமக்கு ஒரு வேலை இருந்தது, செயல்பாடு திட்டங்கள் இருந்தது. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி காணாமல் போயிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஓட்டு முறையின் மூலமாக தேர்தல் ஓட்டு அப்படின்ற ஒரு வழக்கத்துக்காக இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக வந்து மாறி போயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறப்போ, இன்றைக்கும் தலித்துகள் பாதிக்கப்படுறது, தலித்துகள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறது, தலித்துகள் வந்து நசுக்கப்படுறது இல்லை டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறத கேள்வி கேட்டால், முதல்ல நீ ஒழுக்கமா, நீ ஒழுங்காக இருக்கிறியா, நீ சரியாக இருக்கிறியா, இப்படி நான் கேள்வி கேட்குறேன். கேள்விக்கு நீ பதில் சொல்லு ஃபஸ்ட்டு. என்னைக்காவது நீ கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கியா? எப்போவாது சொல்லியிருக்கியா? நீ கேள்விக்கான பதிலே சொல்கிறது கிடையாது. ஆனால் கேள்விக்கான பதில் சொல்லாமல் உடனே என்ன பண்ணுறதுன்னா வந்து ஓகே நீ வந்து இங்கேருந்து வர ஒரு பொய்யை உருவாக்குறது. உண்மைக்கு நேராக இன்னொரு உண்மையை பேசணும். முதல்ல எப்பவுமே அதுதான் ரொம்ப சரியான வாதமாக இருக்கும். உண்மைக்கு பின்னாடி ஒரு பொய்யை கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டு வந்து அந்த பொய்யை பற்றி பேசுறதுக்கு ஒரு 10 பேரை உருவாக்கி விட்றானுங்க. அந்த 10 பேர் அந்த 10 பொய்யை பேசுகிறப்போ அந்த 10 பொய்யை என்னன்னா, இங்கே வந்து அன்பை விட வெறுப்பு ஈஸியாக விதைக்க முடியுது. அந்த விதைச்சி ஈஸியாக அறுவடையும் செய்ய முடியுது இங்கே. அப்போது இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சரி, இங்கே வந்து பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சரி செய்யும்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல, அந்த பேச்சோட தன்மை நீ வேறுபட்டதாக இருக்குது அப்படின்றதுக்காக வெறுப்பை விதைச்சு அந்த வெறுப்பில் வந்து உண்மைக்கு மாறா பல பொய்களை உருவாக்கி இதுதான் உண்மைன்னு சொல்லி நிறுவ முயல்றத அக்செப்ட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அதை விமர்சனம் பண்ணுற இடத்துல கூட நம்ம இல்லை. பல கேள்விகள் நம்ம முன்னாலேயே திருப்பப்படுறது. ஸோ அப்போ தான் இங்கே என்னென்னா, இங்கே வந்து உண்மையாகவே ஒரு அனிலேஷன் தேவைப்படுது.
அந்த அனிலேஷன் எப்படின்னா எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த தயவுதாட்சணையும் இல்லாத ஒரு அனிலேஷன் தேவைப்படுது. நீ இவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் பார்ப்பனியும் பயங்கரமாக ஒடுக்குச்சு. நடுவில் இருந்த இடைநிலை சாதி எங்களை லைட்டாக தான் ஓடுகிறானுங்க, அவனுங்களை நம்ம லைட்டாக பார்த்துப்போம்லாம் கிடையாது. இங்கே நான் அதான் சொல்கிறேன்னே, இங்கே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி எப்படி மாறி போயிருக்குன்னா பார்ப்பனியம் வேஸ் ஓபிசி பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து தலித்துகள், இப்படி ஒரு 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. இதில் நீ யார் கூட கூட்டு வச்சுக்க போகிற, யார் கூட சேர்ந்து நிற்க போகிற அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் அவனை பேசிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன், இப்போ நான் வந்து ஓபிசி பாலிடிக்ஸ் எதிரானவ மாறுறேன் நான், இப்படி நான் கேள்வி கேட்கறதுனால உடனே அவன் என்ன பண்ணுறான், நான் பார்ப்பனியத்தோட கூட்டுன்னு என்ன சொல்லிடுறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பார்ப்பனியத்துக்கு எனக்கு தெரியுது, அவனுக்கு நேராகவே என்னை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா இவன் தவறானவன், இவன் தொடர்ந்து இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கிளியராக பண்ணிட்டுருக்கிறான். எந்த இடத்துல கை வச்சா இவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும், எந்த இடம் வந்து இவனுக்கு வந்து பிரச்சனையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வந்து நோட் பண்ணி சில வேலைகள் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்படி பண்ணுறப்போ நான் வந்து ஓபிசி கூட நான் இருக்கிறேன்னா இப்போ அவனுக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி ப்ளஸ் நான் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஓபிசி பாலிடிக்ஸு கூட ஜாதி இந்துக்களும் இப்போ நானும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒன்று தான். பார்ப்பனியத்துக்கு அவன் வேற யாரும் பார்க்கல, பட் ஆனால் இங்கே ஜாதி இந்துக்களுக்கு நான் வேற ஒன்றா தெரியுறேன். ஸோ இதை நாம் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து வெறும் தலித்துகளுக்கு மட்டும் சொல்கிறேன்னா கிடையாது, நான் தலித்து நம்ம கூட சப்போர்ட்டிவாக நிற்கிற நிறைய நான் தலித்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்டே நான் இதை வந்து பேசுகிறேன். ஸோ ஒரு தத்துவத்தில் இப்போ ஒரு அம்பேத்கரிசமாக நம்ம மாறுறப்போ, அதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, ஸோ நம்ம அதுக்குள்ளே வரப்போ இங்கே ஜாதி உடைந்து போகுது. அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஜாதி உடைந்து போய் நம்ம எல்லாரும் ஒரு அணியிலே திரள்றவங்களாம் நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த இந்தியாவை முதல்ல நம்ம இங்கேருந்து வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஒரு தலித்துகளோட பார்வையிலிருந்து தலித்துகளோடு சேர்ந்துக்கிறவர்களாக இருந்து நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்து இந்த இந்தியாவை மறுகட்டமைப்பு உருவாக்குறதுக்கு முயற்சிக்கலாம். பல எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சுதந்திர இந்தியாவில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் இது ஒரு கம்யூனிச புரட்சி வரும் நம்பி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாறி வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம்ல. இப்போது இந்த இடத்துல நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணலான்னா, கிட்டத்தட்ட ஒரு தலித்தோட கண்ணோட்டத்தில் இருந்து ஒரு ரொம்ப கீழ்நிலையாக இருந்து இங்கே எப்படி ஒரு கடைசி நிலை, ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்க நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீ தலித்தாக இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஒரு தலித்தோட பிரச்சனையை பேசணும், இல்லை தலித்தோடைய பாடுகளை வந்து சொல்லணும் பேசணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதோட மொழிக்கு எவ்வளோ க்ளோஸாக அவனால் வர முடியும்னு நீ ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி தான் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய காலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பது மூலமாக இல்லை அணிதிரள் மூலமாக இது ஜாதியாக மாறுறாங்க, ஒரு ஜாதி அமைப்பாக இது இருக்குது, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பு, இல்லை இது வந்து தனித்த அடையாளத்தோடுங்கிற ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸை நோக்கி இது நகருது. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த சட்டத்திட்டங்களும் கிடையாது. ஏற்கனவே இங்கே வந்து நம்ம பார்ப்பனியத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிற இடத்துல இவங்க தனி குழுவை உருவாக்கி திரும்பவும் இதை வந்து ஒரு கலகம் செய்ய விரும்புகிறாங்க, இதை ஒன்று சேர விடாமல் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. இது வந்து ஒரு முழுக்க பொய். அது ஆக்சுவலி இது பார்ப்பனிய தன்மையால் பயங்கர பயனடைந்தவர்கள், பயன்பெற்று கொண்டிருப்பவர்கள், தன்னுடைய மரபு வழியாகவும் கலாச்சாரம் வழியாகவும் ஒரு இந்துத்துவத்துக்கு எதிராகவும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் எந்த வேலையும் செய்யாதவர்கள் இவர்கள். நீங்கள் போய் பாருங்கள், அப்படியே இன்னும் வந்து அதோட தொடர்ச்சி தான். நம்ம அதிலேருந்து விடுபடவே இல்லை இங்கே. ஸோ விடுபடுவதற்கான ஒரு ரொம்ப அடிப்படையான நம்ம ஒரு சீரியஸான ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வேலையை, அந்த சீரியஸ் தன்மையை நீலம் கல்ச்சர் சென்டர் மூலமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளை உருவாக்கி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த நீலம் கல்ச்சர் சென்டர் நிகழ்வுக்கு வரதும் இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுகிறப்பவும் இதோட தெளிவு கிடைக்கும். இப்போ நிறைய பேருடைய பிரச்சனையாக தான். இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சன்ற ஒரு காரணத்துக்காக ஒட்டு மொத்தமாக வந்து போட்டு வந்து நம்மளை வந்து மோசமாக பேசினாங்க. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல், குறிப்பாக இங்கே இருக்கிற நம்ம பேசுகிற இங்கே சமூக நீதி இயக்கங்களாக சொல்கிற அந்த அரசியல் சூழல், அவங்களோட கூட்டணி அமைப்பு எப்படி இருக்குது, இது ஏன் நம்ம ஏன் கேள்வி கேட்க முடியல? ஸோ இது எந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா,
அதாவது என்னன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரியான பிஜேபி மாதிரியான சித்தாந்தங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை தார்மீக தன்மையில தான் நம்ம எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த புரிதலற்ற ஒரு இடத்துல கூட வந்து இயங்கி கொண்டிருக்கிற இவர்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளை வந்து ஒரு மோசமாக சித்தரித்து அந்த மக்கள்கிட்ட வந்து நம்மளை போயிட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிற அதே நேரத்தில் தான் இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து வரோம். அப்படி இல்லைன்னா இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ வேலை செய்கிறோம், யாராவது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. யாராவது நம்மளை பாராட்டி எழுதுகிறாங்களா? கிடையாது. யாராவது அவங்களுடைய வலைதளங்கள்லையோ இல்லை வந்து அவங்க வச்சுட்டுருக்கிற இந்த டிவிகள்லையோ இல்லை அவங்க வச்சுருக்கிற ஒரு பிரபலமான ஏதோ ஒரு விஷயங்களையும் நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, எழுதுகிறாங்களா? எதுவுமே கிடையாது. இல்லை. அப்போ வந்து நம்ம அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது வந்து இப்போ நான் அவங்கன்றது வந்து வெறுமனே ஒரு கட்சி அமைப்பை பற்றி நான் சொல்லவே இல்லை, ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற இல்லை மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ இவங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் என்னவா நினைக்கிறாங்க, என்னவா யோசிக்கிறாங்க, என்னவா பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்து நம்ம கல்ச்சுரலாக ஒரு ரொம்ப அடிப்படையில் நம்ம யார், நம்ம எதுக்காக பேசுகிறோம், நம்ம எதுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம், எதை மாற்ற நினைக்கிறோம், அந்த மாற்றத்தை நம்ம எப்படி உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரும் கனவை நோக்கி பேகம்பரா மாதிரியான ஒரு பெரிய ஒரு நகரத்தை நோக்கி அதாவது ஒரு துயரமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நகர்வுக்கு நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. நிறைய பேர் உள்ளே வர வேண்டிய தேவை இருக்குது. அவங்கள சரியாக நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு யோசிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த அவசியத்தை இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயம் உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல பேசுறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஆனால் விஷுவலாக ஒரு புகைப்படத்தை காட்டுறப்போவோ இல்லை வந்து ஒரு படத்தை பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறைய வேறு மாதிரியான எண்ணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை சரியாக புரிஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்கள் போய் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட அப்புறம் நீலம் கல்ச்சர் சென்டரோட வானம் நிகழ்வோட பல நிகழ்வுகளில் என்னோட துணை இருக்கிற உங்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த நிகழ்வை ரொம்ப சூப்பராக வடிவமைச்சு இதில் பயங்கர சூப்பராக பண்ணி கொடுத்த வாசுகி பாஸ்கர் தோழரும் மற்றும் அவரோடு இருந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. திரும்ப சந்திப்போம். ஜெய் பீம். நன்றி.